அதனால தான் நம்ம கையெழுத்து போட்டது முக்கியமான காரணம். பிறகு ஓய்வு பெற்றோருடைய முக்கியமான பிரச்சனை. இப்போவே ஓய்வு பெறுகிற நிலையில் நம்முடைய சங்கத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஓய்வு பெற்றுக்கொண்டே இருக்காங்க. அவங்க முழுவதும் இப்போ நம்முடைய சங்கத்துக்குள்ள கொண்டு வரணுங்கிற அது தனி, அது ஒரு அஜெண்டா. இப்படி இருக்கும்போது அந்த தொழிலாளிகளுடைய பிரச்சனையை நம்ம பேசணும், தீர்க்கணும். இதர அரசுக்கு சொந்தமான அரங்கங்கள் இருக்கிற அந்த வாய்ப்பு கூட போக்குவரத்தில் இருக்கிற தொழிலாளிகளுக்கு ஓய்வு பெற்ற பிறகும் கிடைக்காது அப்படிங்கிறதும் ஒரு பெரிய அரசுக்கு அசிங்கம், நமக்கு அசிங்கம் தான். தொழிற்சங்க இயக்கத்துக்கு அது ஒரு பின்னடைவு தான். தொழிலாளிகள் இருக்கிறத பிடிச்சா உடனே கோவப்படுவாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு போனஸ் லிமிட்டு, அதை தாண்டினவங்களுக்கு போனஸ் இல்லைன்னு சர்டிஃபிகேட் பண்ணாங்க. அதுல பாதிக்கப்பட போகிறவர்கள் 4500 பேர். செக் இன்ஸ்பெக்டர் அப்படி இப்படி இப்படி அதில் அவங்களுக்கு தான் போனஸ் கிடைக்கும், மீதி பேருக்கு போனஸ் கிடைக்கும். ஆனா அதுல தான் நம்ம பிரம்மாண்டமான ஸ்ட்ரைக் நடந்தோம். 92 போனஸ் உச்சவரம்பு செங்கோட்டை நடத்தணும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையே வரல, இன்னைக்கு வரைக்கும் வரல. ஒரு 4500 பேருக்கு இல்லைன்னு சொன்ன உத்தரவு, அதாவது இருக்கிறதே இல்லைன்னு சொன்னா அவ்வளவு கோபம் வரும், அவ்வளவு ஸ்ட்ரைக் வரும், அவ்வளவு போராட்டம் வரும். ஆனா இன்னைக்கு தொழிலாளிகள் அதுலேயே ஒரு பின்னடைவு இருக்கிறது. அதுக்கு காரணம் தொழில் நலிவு. இவன் கொடுப்பானா மாட்டானா, என்ன பண்ணுவான், ஏது பண்ணுவான். இங்கே இருக்கிற சங்கங்களுடைய அரசியல் கட்சி மாச்சரியம், தலைவர்கள் மீது கட்சியின் மீது இருக்கிற விசுவாசத்தின் காரணமாக தொழிலாளிகளுடைய விட்டு கொடுக்குற இதெல்லாம் சேர்த்து தொழிலாளிகள் மத்தியில் ஒரு நம்பிக்கையின்மையை உருவாக்கி, அந்த நம்பிக்கையின்மையை போக்குறதுங்கிறது தான் நமக்கு மிக முக்கியமான வேலை. அதை செய்கிற வரைக்கும் நம்ம வலுவான சங்கமாகிறதும், பிறகு போராடும் வீரியத்தோடு உள்ள சங்கமாக இருப்பதும். மெம்பர்ஷிப் இருக்கலாம். இப்போ 9ஆம் தேதி வேலை நிறுத்தம் பண்ண போகிறோம். அந்த வேலை நிறுத்தம் நம்ம எவ்வளோ பேர் பங்கெடுக்க போகிறோம்னு பார்க்க போகிறோம். நம்ம மெம்பர்ஷிப் 22,000, 24,000, 25,000, எவ்வளோ ஆப்ஷன்ட்டு, அதுலாம் நிறைய மாற்றங்கள் நமக்கு தேவைப்படுதுங்கிறத நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து முயற்சிக்க வேண்டிய விஷயம். உறுப்பினர் எண்ணிக்கையிலே அதிக உயர்வு வேண்டும், உறுப்பினர்களுடைய உணர்விலும் உயர்வு வேண்டும். எடுக்கிற முடிவுகளை செயல்படுத்துவதில் ஊக்கத்தோடு அவர்கள் பங்கெடுப்பதை உறுதி செய்யக்கூடிய பயிற்சி அவங்களுக்கு நம்ம தரணும். இது இன்னைக்கு நமக்கு முன்னாடி இருக்கிற மிக முக்கியமான விஷயம். கடந்த ஒப்பந்தம் நமக்கு அதைத்தான் சொல்லுகிறது. நமக்கு ஒரு வேலை நிறுத்தத்துக்கு போயிருக்கிறது தான் ஆசை. இதெல்லாம் விடக்கூடாது. நமக்கு என்ன கிடைக்குதுங்கிறத விட எதிரி நினைச்சதை செய்யலாங்கிறத அனுமதிச்சிட்டீங்கன்னா அப்புறம் என்ன? நம்ம ஜெயிக்கிற மாதிரி முதலாளி ஜெயிக்கக்கூடாது. முதலாளி ஜெயிச்சிட்டாங்கிற என்ன அவனுக்கு வரக்கூடாது. அது தொழிற்சங்கத்தினுடைய ஒரு இலக்கு. கடைசியாக நடந்த சாம்சங் போராட்டம்லாம் இந்த இலக்குகளை எல்லாம் வச்சுதான் நம்ம அடிச்சோம். அவனை பதிவு என்பது பிரச்சனை என்றால் கேஸ் போட்டு வாங்கி போயிருக்கலாம். அது இப்போ கடைசியில் கேஸில் தானே கிடைச்சது. அப்புறம் இதுக்கு 38 நாள் ஸ்ட்ரைக் பண்ணணும். 38 நாள் ஸ்ட்ரைக்கில் நீங்கள் தொழிலாளிகளுடைய வாழ்க்கைங்கிறது சங்கம் வைக்கும் போது, சங்கத்துக்கு நீங்கள் வரும்போது நம்முடைய எண்ணம் என்ன? சங்கம் வைத்தால்தான் சம்பளத்தை எல்லாம் உயர்த்தி கொள்ள முடியும் அப்படிங்கிறது தானே. வேற ஏதாவது இருக்க நோக்கம்? ஆட்சியை பிடிக்கணும்னு நோக்கம் இருக்கா? சம்பளத்தை ஏற்றிக்கணும், வருமானத்தை ஏற்றிக்கணும், அதுதான் சங்கம். ஆனால் அந்த சங்கத்தை நிலநாட்டுறதுக்கு நீ 30 நாளா 50 நாளா 1 வருஷமா வருமானத்தை இழக்கணும். எந்த சம்பளத்தை உயர்த்தணும் நீ சங்கம் வச்சியோ அந்த சங்கத்துக்காக நீ சம்பளத்தை இழக்கணும். பார்த்தா சாம்சங் நடந்தது 38 நாள் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு தொழிலாளிக்கும் லாஸ். கவலைப்படலையாம
போன வாரம் செல்லுபட்டுட்டோம். தப்பா இருக்கிறான். 1 லட்சம் 2 லட்சம்லாம் அவனுக்கு அதெல்லாம் விடுங்க. அவனை அடிச்சு புரட்டியாச்சு. அவனை நடுங்கிறான் எங்களை பார்த்தா. வாடா போடாமா, ஏய்மா ஓய்மா. இப்போ கம்முன்னு கிடக்காங்க. கொஞ்சம் பேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிச்சேன் டிபார்ட்மெண்ட். இப்போ இவங்க சொன்னாங்களா, நான் மதியிட்ட பேச சொல்கிறேன் தலைவரை, என்ன அப்படின்னு மறுபடியும் பண்ணாம, ஏய் எங்கேயும் போய் சொல்லிடாதியா, எல்லாத்தையும் பண்ணிடணும் பண்ணிகிட்டே இருக்கான் திருப்பி பழைய இடத்துக்கு. இது சாத்தியம். இது சாத்தியம்னா நம்முடைய எண்ணிக்கை பலமும் நம்முடைய அடிக்கும் திறனும், ஸ்ட்ரைக்கிங் பவர். அடுத்தது இது நம்ம கையில் இருக்கணும். இது கருவி, வேலை செய்கிற கருவி, உற்பத்தி கருவி தொழிலாளி கையில் இருக்கும். நிரந்தர தொழிலாளி கையில் இருக்கும். உங்களோட உற்பத்தி கருவி எது? பஸ்ஸு, ஸ்டீரிங்கு, பிரேக்கு, கேஷ்பேக்கு, ஸ்பேனரு, இதெல்லாம் தான் உங்கள் உற்பத்தி கருவி. இதெல்லாம் முழுக்க உங்கள் கையில் இருந்ததுன்னா நாம் நினைச்சா திருத்திடலாம். அவன் பெறணும். கான்ட்ராக்டு கேஷுவலுங்கிற பேரில் ஒரு பாதி பேர் ஸ்டீரிங்கை பிடிச்சிக்கிட்டு, பிரேக்கை பிடிச்சிக்கிட்டு, ஸ்பேனரை பிடிச்சிக்கிட்டு, பையை பிடிக்கிட்டு உட்காந்தான்னு நீ முன்னாள் செய்ய பண்ண முடியுமா? இப்பவே தானே பண்றான். உற்பத்தி கருவி என்பது தொழிலாளிகளுடைய முழு கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். முழு பயன்படுத்துறோம், அவன் தான் பயன்படுத்தணும்.